நீங்கள் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டீங்க. பேசக்கூடாதுன்னு இருக்கேன். ஓகே, இரிட்டேட் ஆச்சுல்ல? இரிட்டேட் ஆச்சு. சூப்பர், இதுதான் பெரிய அப்ரிசியேஷன் நினைக்கிறேன். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். நான் படம் பார்க்கும்போது யாரும் திட்டல, பட் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. இப்போ ஊரில் எல்லாம் இருக்குல்ல, மச்சான் அவனை பச்சை பச்சையாக திட்டினாங்கடா அப்படின்னு. லைக் எனக்கு அது ரொம்ப, அதான் சொன்னேன். என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் கால் பண்ணி, அவரும் ஆக்டர் தான், அவர் கால் பண்ணி சொன்னேன், ஏன் நெகட்டிவ் கேரக்டர் போய் பண்ணீங்க நீங்கள், ஏன் காமெடி தானே நீங்கள், உங்களை எல்லாம் திட்டும் போது எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது, என் ஃப்ரெண்ட்ஸே வந்து கோவமாக இருக்கானுங்க, இதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது உண்மையிலேயே இந்த வெங்கடேஷ் கேரக்டர் கேரி பண்ணுறது. மொதல் நாள் ரொம்ப சிரமப்பட்டேன், எனக்கு வரல. பட் சீரியஸ் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன், பட் காமெடி தாண்டி சீரியஸ் பண்ணி, பட் இந்த மாதிரி ஒரு மெடுக்காக ஒரு கேரக்டர் இருந்தது எனக்கு வரல. அந்த ஏன்னா உள்ளே என்கிட்ட வெங்கடேஷ் கேரக்டர் இல்லை. தேட்டரில் சீன் ஆரம்பித்து அடுத்த 10 நிமிஷம் நீங்கள் அதுக்குள்ளே போய் அவர் அன்புன்னு ஒன்று பிலீவ் பண்ணுவீங்க. என்ன நீங்கள் டிஎஸ்கேவை பார்க்காம ஒரு வெங்கடேஷாக பிலீவ் பண்ணீங்க, அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ். அதுக்கு மெயின் ரீசன் ரஜினி சாரை கொண்டாட ஒரு டைரக்டர் இருக்காங்க, கமல் சாரை கொண்டாடுறதுக்கு ஒரு டைரக்டர் இருக்காங்க, விஜயகாந்த் சாரை கொண்டாடுறதுக்கு நான் கொண்டாடுறேன். அதுதான் அவர் வந்து ஆக்சுவலாக அந்த ஷூட்டிங் பண்ணும் போதெல்லாம் சார் உயிரோடு தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, இது வந்து சும்மா மார்க்கெட்டிங் ஸ்டண்ட்டுக்காக இல்லை. நீ பொட்டு வச்ச தங்கக்கோடம், ஊருக்கு நீ மகுடம், நாங்கள் தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரகம், அட நீ தங்க கட்டி சிங்கக்குட்டி. டூடி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் 27 முதல் திரையரங்குகளில். வணக்கம் வெங்கடேஷ் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனால் நீங்கள் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டீங்க. பேசக்கூடாதுன்னு இருக்கேன். ஓகே, இரிட்டேட் ஆச்சுல்ல? இரிட்டேட் ஆச்சு. நன்றி. சூப்பர், இதுதான் பெரிய அப்ரிசியேஷன் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்தே வந்துடுவோம். தேட்டர்லாம் விசிட் பண்ணியிருப்பீங்க, தேட்டரில் நிறைய பார்த்துருப்பீங்க, யாராவது திட்டினாங்களா? ஆக்சுவலி நான் படம் பார்க்கும்போது யாரும் திட்டல, பட் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. இப்போ ஊரில் எல்லாம் இருக்குல்ல, மச்சான் அவனை பச்சை பச்சையாக திட்டினாங்கடா அப்படின்னு. லைக் எனக்கு அது ரொம்ப, அதான் சொன்னேன். என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் கால் பண்ணி, அவரும் ஆக்டர் தான், அவர் கால் பண்ணி சொன்னேன், ஏன் நெகட்டிவ் கேரக்டர் போய் பண்ணீங்க நீங்கள், ஏன் காமெடி தானே நீங்கள், உங்களை எல்லாம் திட்டும் போது எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது, என் ஃப்ரெண்ட்ஸே வந்து கோவமாக இருக்கானுங்க. நான் சொன்னேன், லைக் ப்ரோ இதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட அந்த டிஎஸ்கேன்றதை ஒன்று பிரேக் பண்ணி ஏதோ ஒன்று நடக்கணுன்றது தான் நான் பண்ணது. அது ஒன்று நடந்திருக்குன்னா அது காம்ப்ளிமெண்ட்டு, சரியா? ஸோ நம்பியார் சார் பார்க்காததா, ரகுவரன் சார் பார்க்காததா, நம்ம பார்க்குற போகிறோம். தண்ணி கேட்டால் கொடுக்காம இருந்த ஒரு அந்த மாதிரி இருந்த இடத்துல எனக்கு இந்த நிறைய படங்கள் பண்ணாலும் எனக்கு வந்து இது ஒரு மைலேஜாக கொடுத்த படம்ன்றது இது. ஸோ எனக்கு அது காம்ப்ளிமெண்ட்டாக தான் எடுத்துக்கிட்டேன். அது செம்ம ஹாப்பி. நீங்கள் இதை சொல்கிறீங்க, என் ஃபேமிலி, நேற்று என் கூட ஃப்ரெண்ட்ஸ், என் கணக்கான காலங்களில் குணான்னு பார்த்துருப்பீங்க, பாரத், அப்புறம் நம்ம நண்பர்கள், அவங்க அவரோட ஃப்ரெண்டு என் பக்கத்தில் வந்து படம் பார்த்தாங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு பேசவே இல்லையே, கொஞ்ச நேரம் வரைக்கும் பேசாமே இருக்காங்க. என்னன்னு தெரியல, பாராட்டவும் இல்லை, ஒன்றும் சொல்லலை, அப்படியே பார்த்துட்டு என்ன ப்ரோ ஓகேவா படம், நான் ப்ரோ வெங்கடேஷ் அட்டச்சு உடச்சிருவோம்மா மூஞ்ச அப்படி. ஸோ அப்படி தான் இருக்குது இது அப்படின்னு. பட் ரொம்ப ஒரு பெக்யூலியரான கேரக்டர்னு சொல்லணும். ஏன்னா ஓப்பனாக அவன் கெட்டவெல்லாம் கிடையாது. வெங்கடேஷுங்கிற வந்து அவன் நல்லவனும் கிடையாது, கெட்டவன் கிடையாது. அவன் ஒருத்தன் வில்லன் இல்லை, ஆனால் வில்லன் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா வேறு யாருமே அதை விட ஒரு கெட்ட கேரக்டர் இல்லைங்கிறதால இந்த நெகட்டிவ் ஷேட் வந்து வில்லன் ஆகிடுச்சு. அன்பை வந்து பார்த்தாலே கடுப்பாக வர மாதிரி ஒரு கேரக்டர். நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே பேசிட்டு இருந்தாலும் இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் ஒரு ஆளான்னு. ஸோ நம்ம ரியல் லைஃப்பில் எப்படிலாம் ஒரு ஆள் இருக்கக்கூடாதோ அதை எடுத்து இன்புட்ஸாக வச்சுருந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகும்போது. இல்லை எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது உண்மையிலேயே இந்த வெங்கடேஷ் கேரக்டர் கேரி பண்ணுறது. மொதல் நாள் ரொம்ப சிரமப்பட்டேன், எனக்கு வரல. உண்மையை சொல்லணுன்னா எனக்கு எவ்வளோ அப்படி ரக்கடாக, பட் சீரியஸ் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன், பட் காமெடி தாண்டி சீரியஸ் பண்ணி, பட் இந்த மாதிரி ஒரு மாதிரி மெடுக்காக ஒரு கேரக்டர்ன்றது எனக்கு வரல. அந்த ஏன்னா உள்ளே என்கிட்ட வெங்கடேஷ் கேரக்டர் இல்லை, அதுதான் பிரச்சனை. ஸோ அதை வந்து வர வைக்கிறதுக்கு ஒரு 1 டே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார், டேரக்டரும் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆக்சுவலாக இனிஷியலி. அப்புறம் லேட்டர் நோட்டில் அந்த சவால் ஒரு சீன் ஒன்று நடக்கும். அந்த சீன் தான் ஆக்சுவலி எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்த ஒரு சீனு. நான் என்னென்னா ஒரு மாதிரி என்ன பிளைண்டாக அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதை அப்படியே பண்ணிவிடும். அதில் ஒரு 50% பண்ணால் கூட தட் வில் பி ஃபைன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சேலஞ்ச் சீனில் தான் கொஞ்சம் கத்தியெல்லாம் பேசியிருந்துருப்பீங்க. மற்ற சீன்லாம் நீங்கள் சொன்ன கண்ணு
மேனரிசம்ஸ் அதை வச்சு சவுண்டாக இருக்கிறது மட்டும் அந்த சீனில் மட்டும்தான் அந்த சத்தம் போட்டு பேசுறது, அடிக்க போகிறதெல்லாம். ஈவன் ஃபைட்டு கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வில்லன் நெகட்டிவ் ஷேடுன்ற மாதிரி சொல்கிறோம். ஒரு அடிதடி இருக்காது, யாரையும் அடிக்க மாட்டோம், ஒரு நெகட்டிவாக ஒரு தம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, ஒரு ஏதோ ஒரு வகையில் அவன் வந்தாலே வந்து 10 பேர் ஓடுறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் வில்லன் கொண்டாட எதுவுமே இல்லை. அதான் சொல்கிறேன், வில்லன் அளவு வன்மம் மட்டும் கொஞ்சோண்டு இருந்தது. ஆமாம், அந்த கேரக்டர் மேலே அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் ரொம்ப நல்லவனும் கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன வன்மம் இருக்கலாம். மேபி இல்லைன்னா அது ரொம்ப ஹாப்பி. பட் ஒரு சில டைமில் இருக்கும், அது ஒரு வன்மமாகவும் எடுத்துக்கலாம், பொறாமையாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏதோ ஒரு வகையில் நம்மளை மிஞ்சி ஒருத்தன் நல்லா பண்ணுறான், அவன் எங்கேருந்தோ வந்தவன் எப்படி நம்ம முன்னாடி இப்படி பண்ணுறான், அப்போ நம்ம இடத்த அவன் எடுத்துருவான்னு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும்ல, அதுதான் வெங்கடேஷ் கேரக்டர். இப்போ தினேஷ் ப்ரோ உள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த சாங் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீ பொட்டு வச்ச சாங்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு விஜயகாந்த் சார்னாலே ரொம்ப பிடிக்கும். அண்ட் மோரோவர் விஜயகாந்த் சார் பாட்டில் அந்த பாட்டு எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை கேட்டு ஸ்பாட்டில் கேட்டு என் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். படம் வருது இப்போ எப்படி பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி நான் சாங் வந்து காரில் ஃபஸ்ட்டு நான் ட்ரைவ் பண்ணும்போது இந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அது ஒரு பியூர் வைப். அங்கே ஸ்டேடியமே ஒரு மாதிரி மீன் அந்த கிரவுண்டே ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ஸாக இருக்கும் அந்த பாட்டு. எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், நானும் காலையில் 2 வாட்டி கேட்டிங்களா? சூப்பர், வெரி குட். அந்த பாடலே நீங்கள் ஒரு வாட்டி பாடிடுங்க. நீ பொட்டு வச்ச தங்கக்கோடம், ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரகம், அட நீ தங்க கட்டி சிங்கக்குட்டி, அடவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி, நீ பொட்டு வச்ச தங்கக்கோடம், பூமிக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரகம். ஸோ ஜென்ரலாகவே டேரக்டருங்கிறவங்க வந்துட்டு ஸ்பாட்டில் வந்து அவங்களால ரிலாக்ஸ்டாக இருக்க முடியாது. அவங்க வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி ஆகணும், எல்லாமே இருக்கும். அதுவும் கிரிக்கெட் படம் அப்படின்னும் போது அந்த வெயிலில் நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய மேட்ச் ஸ்டேடியம், இவ்வளோ ஒரு க்ரூ எல்லாருமே வந்து பார்த்து வந்துருக்கணும். டேரக்டர் பற்றி சொல்லுங்கள், இதுக்கு மத்தியில் எப்படி டைரக்ஷன் பண்ணார், எப்படி சென்னையில் நீ வண்டி ஓட்டிட்டேன்னா எங்கே வேணால் வண்டி ஓட்டிக்கலாம்டா அப்படின்னாங்களா? அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழரசன் ப்ரோட்டர் நடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக மேபி எங்கே வேணாலும் நடிச்சிருவாங்க அந்த மாதிரி. ஏன்னா அவர் அவ்வளோ மைன்யூட்டாக பார்ப்பார். டேக்ஸ் வந்து மேபி நிறைய எடுத்துக்கிட்டா கூட அந்த அவர் வர்ற வரைக்கும் விட மாட்டார். அவர் என்ன நினைக்கிறாரோ அது வர வரைக்கும் விட மாட்டார். அந்த சின்ன சின்ன கண் அசைவாகட்டும், டயலாக் டெலிவரி ஆகட்டும், அண்ணான்னு சொல்லாமல் நோ அப்படின்ற அந்த ஏத்தை இறக்க மாட்டோம். வாய்ஸாக ஒரு வேளை மேலே ஏறிட்டா கூட அந்த மீட்டர் ஆகட்டும், அதை எல்லாத்தையுமே அது அவருக்குள்ள ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அதை வர்ற வரைக்கும் விடவே மாட்டார். அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்களா எதை வச்சு என்ன வந்து நீங்கள் இந்த டிரான்ஸ்லேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்க? அண்ட் அவர் சொன்னோடனே ஃபஸ்ட்டு உங்களோட தாட் என்ன வந்தது? நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இருக்கிறத உடச்சிட்டு உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும்னு இருந்திருக்கும். இது கிடச்சோன்னே உங்களோட ஃபஸ்ட்டு மைண்டில் என்ன இருந்தது? அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் எப்பயுமே பெரிய இயக்குநர்களுக்கும் சரி, டெபியூவாக பண்ணுறவங்களுக்கும் சரி, ஒருவேளை ஒரு படம் நல்லா பண்ணி ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, ஒரு மெசேஜ் போட்டு விடுவேன். நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் அவங்க நம்பர் வாங்கியோ போட்டுவிடுவேன். அப்படி நடந்தது தான் தமிழ் ப்ரோவோடது. ஸோ அவர் வந்து பயங்கரமாக அவரை ஃபாலோ பண்ணி என்னோடய கிரிக்கெட் வீடியோஸ்லாம், அதுக்கு முன்னாடி கிரிக்கெட் வந்து இந்த ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய பக்கெட் லிஸ்ட் அது சின்ன வயசில் அது எனக்கு நடக்கலை. ஸோ அதனால் அதை நான் பண்ணணுன்ட்டு அகாடமியில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். பேசிக்ஸ் ட்ரைவ்ஸ்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ண, ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து அனுப்ப ஆரம்பித்தேன். ப்ரோ என்ன எப்போ பார்த்தாலும் வீடியோவாக அனுப்பிக்கிட்டே இருக்காருட்டு அவரும் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு டைமுக்கு அப்புறம் நான் சொல்லிட்டேன், சாரி ப்ரோ தப்பாக எடுத்துக்காதீங்க, இதுக்கப்புறம் அனுப்ப மாட்டேன், மன்னிச்சிடுங்க. நான் ரிப்ளை வரல அவர்கிட்டருந்து. அப்புறம் இல்லை, அவர் நம்மளை மட்டும் ஹேண்டில் பண்ணல, இது மாதிரி எவ்வளோ பேர் அவரை பேசியிருப்பாங்க. பட் அந்த ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற டைமு எவ்வளோ ப்ரெஷராக இருக்கும். மெசேஜ் பார்த்தாரான்னு கூட எனக்கு தெரில. அப்புறம் அவர் லேட்டர் நோட்டில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி ஆடிஷன் பண்ணேன் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் நான் கேட்கல, எங்கேயுமே கேட்கல. நான் மேபி இந்த இன்டர்வியூவில் வேணால் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், எது உங்களை ஹெவியாக அட்ராக்ட் பண்ண வச்சது மாதிரி, எது உங்களை வந்து என்ன இந்த கேரக்டருக்குள்ளே கொண்டு வர தட் மீன் செலக்ட் பண்ணிச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த படம் வந்துட்டு இவ்வளோ பேர் ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கேன், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. தேட்டரில் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண சீன் எது சொல்லுவீங்க? நான் மைண்டில் ஒரு சீன் வச்சுருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள், 2 சிங்காவதுன்னு பார்ப்போம். ஒரு ஆடியன்ஸாக நான் பார்க்கும்போது நீங்கள் படத்தில் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு வகையில் ஒரு கேலப் ஆகிட்டே இருக்கும். 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவையோ
ஒரு சீன் ஒரு தடவையோ கேலப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல எமோஷன் கன்வே ஆகும். இந்த சைடு வந்து காமெடியும் இதாகிட்டே இருக்கும். நீங்கள் சில டைம் பார்ப்பீங்க ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக இருந்தால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப சீரியஸாக இருக்கும். பட் இங்கே செகண்ட் ஹாஃப் தான் இன்னும் காமெடியாக இருக்கும் நிறையா. ஸோ நான் எனக்கு பர்சனலி வந்து ஆதித்யா கதிர் ஒரு கவுண்டர் போட்டிருப்பாப்புல. அதில் வந்து ஒரு பக்கத்தில் தீனான்னு ஒரு தம்பி இருப்பான் என் டீமில். அவன் சொல்லுவான் அந்த மாதிரி, எதுக்கு இந்த பொண்ணு தக்கிலெல்லாம் அதுக்கு வந்து விளாடணும், அந்த பொண்ணு எதுக்கு வந்து விளாடணும், சும்மா வீட்டிலே இருக்க வேண்டியது தானே, வந்து அசிங்கப்பட்டோம் அடிக்கும். இது எப்படி தெரியுமா இருந்தது, ஆஃப்ல அடிச்ச மாதிரில உன்னை செருப்பால் கழட்டி அடித்த மாதிரி இருந்தது. அது தேட்டரே எரப்டாச்சு. அதாவது அது அவங்களோட மனசாட்சியாக நான் பார்த்துன்னு வச்சுக்கோங்க. தேட்டர் அதே மாதிரி பாலசரவணன் ப்ரோவோட கவுண்டர்ஸு எல்லாமே அந்த ஓப்பனிங்லேருந்து, என்னங்க இவர் வந்து கீப்பரும் பவுலரும் பால் போட்டு விளாண்டுட்ருக்கீங்க, பிடிச்சி விளாண்டுருக்கீங்க, அதுவாகட்டும் எல்லாமே அல்டிமேட்டாக பண்ணாங்க. என்னென்னா இது ஒரு டீம் எஃபர்ட்டாக ஒரு இடத்துல கூட எங்கேயுமே அவங்க கேரக்டர்லேருந்து இறங்காமல் இருக்குது. இதில் என்ன ப்ளஸ்னால் உங்களை எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். தட் மீன் ஒரு காளி வெங்கட் அண்ணன், இவர் பாலசரவணன் அண்ணன், இவர் வந்து ஹரிஷ் கல்யாண் ப்ரோ. ஆனால் நீங்கள் தேட்டரில் சீன் ஆரம்பித்து அடுத்த 10 நிமிஷம் நீங்கள் அதுக்குள்ளே போய் அவர் அன்புன்னு ஒன்று பிலீவ் பண்ணுவீங்க. என்ன நீங்கள் டிஎஸ்கேவை பார்க்காம ஒரு வெங்கடேஷாக பிலீவ் பண்ணீங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ். அதுக்கு மெயின் ரீசன் ரைட்டிங். அது தமிழரசன் ப்ரோ வந்து அந்த ரைட்டிங் வந்து, ஏன்னா அவர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நெஞ்சுக்கு நீதியோட டைலாக் ரைட்டர், அதுக்கு அவார்டு வாங்கியிருக்காங்க. ரொம்ப செம்ம சென்சிபிளாக இருக்கும் டைலாக். ஒரு திறமைக்காரனை நம்புறதா என்றைக்குமே சரித்திரமே இல்லை, பாராட்டினதா சரித்திரமே இல்லை ஆகட்டும். அந்த இது ஏண்டா வெங்கடேசனை வந்து நான் சேர்த்துக்கும் போது தெரியாதது, இப்போ ஒரு பொண்ணு உள்ளார வரும்போது அப்போ அது ஜாதி திமிரு, இதை ஆம்பளை திமிரா அப்படி ஆகட்டும். இந்த மாதிரி அந்த தம்பி வேற தம்பி மாதிரின்றது சொல்கிறது. அதாவது பசங்க ஆக்சுவலாக ஆடியன்ஸில் யோசிச்சு கைத்தட்டினாங்க அதுக்கு அந்த இடம் எல்லாம். அதேமாரி காளி வெங்கடனை சொல்லுவார், அந்த இவங்கள்ட்ட போய் கேட்பார், டாக்டர் இது என்ன டோர்னமெண்ட் வரும்போது கொஞ்சம் டொனேஷன் அப்படின்வார். என்ன சொல்லாங்க, என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு இது பண்ணிட்டே இருக்க, உனக்கு ஏன் வந்து கிரிக்கெட்டு ரொம்ப பிடிக்கும்? அதுக்கு எதுக்கு ரீசனு அப்படின்றவர். கிரிக்கெட்டு பிடிக்கும், அவ்வளோதான் பிடிக்கும், அதுக்கு எதுக்கு ரீசனு? கிரிக்கெட் பிடிச்ச எல்லாருக்காலையும் அதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஏன்னா அது அந்த ஒரு சின்ன இடம் தான், பட் அவ்வளோ பெரிய கிளாப் நேற்று தேட்டரில். இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த படம் கிரிக்கெட் தெரியாதவங்களுக்கும் பிடிக்கும். ரெண்டு இது இருக்குது. அதாவது பெண்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்கள்ல, என்ன தான் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் ஆன பயலுக்கெல்லாம் பசங்க எல்லோரும் கிரிக்கெட் விளையாட போகும்போது எப்போ பார்த்தாலும் ஓடிடுறான்ற ஒரு இது இருக்கும். அந்த இதை பிரதிபலித்ததாகவும் ஆகட்டும். சண்டே வாட் எவர், அது கல்யாணம் ஆனாலும் சரி, அவன் வந்து எவ்வளோ வயசானாலும் சரி, அந்த ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்களேன், அது லைஃப்பில் கிடைக்காத ஒரு சந்தோஷம் அதுவாகட்டும். அது ரிலேட் பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆனதுக்கான மெயின் ரீசன் நான் நினைக்கிறேன். சூப்பர். நான் ஃபஸ்ட்டு சொன்னல, நான் ஒரு சீன் மைண்டில் வச்சுருக்கேன். எனக்கும் எல்லா இடத்துலையும் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப தேட்டர் வந்து எரப்டான ஒரு சீன்னா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கேன். அந்த இடத்துல ரிவீல் ஆகும்போது பயங்கரமாக இல்லை. நான் வந்து என்னென்னா என்னோட தான் சொல்லலை, பட் நான் மற்றவங்க தான் சொல்லிட்டேன். பட் எனக்கும் அது, ஏன்னா அது இந்த அண்ணனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஏன்னா இந்த கேரக்டர் நான் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த கேரக்டர் யாருன்னு எனக்கு தெரில. அது ரிலேட்டும் ஆச்சு. ஏன்னா இப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி நம்ம தமிழ் படத்தில் வந்து தான் சொல்லுவாங்க, அப்போ இருக்குது இப்போ இருக்குது கெட்டப் சேஞ்சே இல்லை, இவருக்கு அடையாளம் தெரியலாமா அப்படின்னு கேட்பான். ஆனால் இங்கே அழகாக டிஃப்ரென்ஸ் இருந்தது. நிஜமாலே ஒரு ஊரில் ஒருத்தர் அந்த வயசில் எப்படி இருந்திருப்பார், இந்த வயசில் எப்படி இருந்திருப்பாருங்கிறத கரெக்டாக காமிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம், விஜயகாந்த் சார் வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. அவர் வந்து படம் ஃபுல்லாக அவரோட ரெஃபரன்ஸ், அவரோட பாட்டுகள், ஆக்சுவலி இதுதான் ஒரு சூப்பரான ஒரு ட்ரிபியூட்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருந்தது விஜயகாந்த் சார். இதை கேட்டால் அவர் தமிழரசன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். பிகாஸ் அவர் பயங்கர கேப்டன் சார் ஃபேனு. கேப்டன் சார் வெரியன் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் கேட்டால் என்ன சொல்லுவாங்களாம், லைக் ரஜினி சாரை கொண்டாட ஒரு டைரக்டர் இருக்காங்க, கமல் சாரை கொண்டாடுறதுக்கு ஒரு டைரக்டர் இருக்காங்க, விஜயகாந்த் சாரை கொண்டாடுறதுக்கு நான் கொண்டாடுறேன். அதுதான் அவர் வந்து ஆக்சுவலாக அந்த ஷூட்டிங் பண்ணும் போதெல்லாம் சார் உயிரோடு தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து சும்மா மார்க்கெட்டிங் ஸ்டண்ட்டுக்காக இல்லை. ஸோ அந்த கதையோட ரைட்டிங்லேருந்தே, ஸ்டார்டிங் புள்ளியிலேருந்தே கேப்டன் சாரோடைய அந்த இது, ஏன்னா பூமாலை கேரக்டர் கேப்டன் சாரோட ஃபேனு, ரெண்டாவது ஒரு ஆர்டிஸ்ட்னும் போது அந்த வீடு ஃபுல்லாக அது அப்படி இருக்குன்றதுல அது டெஃபினட்டாக அது ஒரு லாஜிக்கான ஒரு மேட்ரு. அதே மாதிரி அந்த 90s இந்த 80s இருக்கிறவங்க நிறைய பேர் உள்ளார வந்து அவங்களோட ஃபேவரட் ஆக்டரோட ஃபோட்டோஸ் ஒட்டியிருப்பாங்க. நானும் என் வீட்டில் வந்து என்னோடய ஃபேவரட் ஆக்டரோட ஃபோட்டோஸ் ஆகட்டும், என்னோட நோட்டு ஃபுல்லாக ஒட்டி வச்சுருப்பேன். நான் சினிமாலாம் எல்லாரோட ஃபோட்டோஸும் ஒட்டி வச்சுருப்பேன்.
என்னன்னா கேப்டன் சாரை வந்து ஆக்சுவலாக இன்னுமே கொண்டாடி இருக்கணும். இன்னும் எனக்கு ஹரிஷ் ப்ரோவோட இந்த சில எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பவுலிங் போட்டு வரும்போது ஒரு மாதிரி நக்கலாக ஒரு மாதிரி டே நான் யாருன்னு தெரியுதான்ற ஃபீலில் ஒரு நோட்டு ஒரு மாதிரி ஈவில் ஸ்மைலாக இருக்கும். பட் ரொம்ப ஈவில்னா நான் அப்படி சொல்ல, ஒரு லவ்லியாக ஒரு ஈவில் ஸ்மைல் இருக்கும் அந்த ஒரு மொமெண்ட்டுக்கான ஒரு அதே மாதிரி கெத்துனா அந்த கெத்துக்கான அந்த இதில் இருக்குல்ல. நாங்கள் தேட்டர் விசிட்லாம் போகும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னென்னா அந்த பேர் சொல்லி கூப்பிட்றது, கெத்துன்னு தான் கூப்பிட்டாங்க அவரை. கெத்து கெத்து அது மாதிரி அன்புன்னு தான் கூப்பிட்டாங்க. இவங்கள நீங்கள் சஞ்சனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் படத்தில் துர்கா, ஆனால் அவரை நான் தான் கூப்பிட்டாங்க. நான் தான். ஆமாம், அந்த அளவுக்கு ரிலேட் ஆயிருக்கு ஆடியன்ஸ். ஆமாம், என்னை வந்து இவ்வளோ வருஷமாக டிவியில் தெரியும், டிஎஸ்கே தாண்டி என்னை வெங்கடேஷ் தான் கூப்பிட்டாங்க. வெங்கடேஷ் எப்போ வந்து அன்பை டீமில் சேர்த்துக்கிறியா இல்லையா நீனு இப்படி பேசுனாங்க. ஸோ லைக் எனக்கு என்ன ஹாப்பினா நம்ம கேரக்டராக நம்ம என்றைக்கு நிற்கிறோம், அந்த பேர் அதுதான் ரொம்ப முக்கியம். பட் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, நம்ம கேட்டால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணுறது, கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணுறது பற்றி சொன்னீங்க. பட் நிறைய இடத்துல இந்த மாதிரி கேட்டு திருப்பி எந்த ரெஸ்பான்ஸும் வராமல் வந்திருக்கும். அந்த மாதிரி ஹர்ட் ஆனது உண்டா? அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு திருப்பி கேட்குறது பரவாயில்ல ப்ரோ, சினிமா வந்து லவ் தான். இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகே, ஒரு வேளை நீங்கள் அவங்களை அப்ரோச் பண்ணுறீங்க, இல்லை அப்ரோச் பண்ணாமல் இருக்கலாம், ஒரு இதய முரளி மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டே கூட இருக்கலாம். அந்த மாதிரி நான் சினிமாவை அப்படி தான் பார்க்குறேன். லைக் நம்ம சொல்ல மாதிரி தட்டினா தான் திறக்கும், ஒரு வேளை திறக்கலைன்னா கூட என்னைக்காவது ஒரு நாள் திறக்கும், என்னைக்காவது தட்டினது என்னைக்காவது ஒரு நாள் திறக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். இப்போ நான் இன்றைக்கி எனக்கு இந்த கேரக்டர் மூலமாக ஏதோ ஒரு ரூட் கிடச்சிதுன்னா அப்போ தட்டினது மேபி இப்போ திறக்கலாம். ஸோ அதனால் அதுக்காக மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா அதுவும் பேக் ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. எப்போ பண்ணணும்னு ஒன்று இருக்குது. ஹலோ ப்ரோ, சில பேர்லாம் வந்து ஹாய் ப்ரோ ஹாய் சாப்பிட்டீங்களா, ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க, ஓ நீங்கள் வந்து ஆட்டிடியூட் காட்டுறீங்களா, இப்படிலாம் மெசேஜ் இப்படிலாம் அனுப்பக்கூடாது. ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட்ஸ் இருக்குது. ஒரு 1 வீக் அப்புறம் ஒரு 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 1 மந்த்க்கு அப்புறம் அது ஃபாலோ அப்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஓகே ஃபைன். ஏன்னா இந்த சினிமாவில் இப்போ நீங்கள் யாருக்கும், இப்போ நான் வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் வந்தவன் தான். என்னோடய ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட்டு என்னோடய மீடியாவில், டெலிவிஷனில், மூவியில் பண்ணதுன்னு. அப்போ நமக்குன்னு யார் இருக்கா, நம்ம தான் இருக்கோம். பட் கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்மளை தாண்டி ஒன்று நடக்கும்ல, கூட இருக்கவங்க ஹெல்ப் பண்ணாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நம்ம சப்போர்ட்டிவாக இருந்தாகணும் முதல். அப்போ நம்மளாக தான் ஓடி ஆகணும். நிறைய பேர் கேட்பாங்க, உன்னோட இன்ஸ்டாகிராமில் நீ வந்து ரொம்ப உன்னோட ஸ்டோரிஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். நான் ப்ரொமோட் பண்ணாமல் வேறு யார் ப்ரொமோட் பண்ணுவா இல்லை. ஸோ வேறு யாரும் வந்து எனக்கு வந்து ப்ரொமோட் பண்ண போகிறதில்ல. இவர் டிஎஸ்கே இன்று திருச்சி சென்றார், டிஎஸ்கே கோயம்புத்தூர் சென்றார்னு யாரும் போட போகிறதில்ல, நான் தான் போட்டுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை ப்ரொமோட் பண்ணிக்கணும், நம்ம ஒரு ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிக்கணும், நம்மளை நம்பணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு கரெக்டான விஷயம். ஒரு கதவை வந்து தட்டணும், அடித்து கதவை உடச்சிடக்கூடாது. அதனால் கேட்கும்போது பார்த்தும் கேட்கணும். ஸோ அவர் சொன்னார் இவர் சொன்னாருன்னு போய் ரொம்ப கதவை, ஏன்னா ஏற்கனவே நான் வந்து கதவை உடச்ச அனுபவம் இருக்குது, அதனால சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அப்போ 16 வயசு, 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். அசத்த போகுது யாருன்னு ஒரு ஷோ, அந்த ஷோ இப்படி வருதுன்னு தெரிஞ்சுது. அந்த டேரக்டர் நம்பர் கிடச்சிது. நான் என்னென்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லைக் அந்த ரிலையன்ஸில் வந்து 777 ஃபோன் வச்சுருப்பேன் நான். அப்போ நான் 11th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ஒரு செல்ஃபோன் கடைக்கு வேலைக்கு போய் செல்ஃபோன் வாங்கணும் அப்படின்றதுக்காகவே வேலைக்கு போனேன் நான். மாத சம்பளத்தில் நான் ஃபோன் தான் வாங்கினேன். ஏன்னா நம்ம கான்டாக்டாக எதுவுமே இல்லை. இப்போ மிமிக்ரிலாம் அப்போ டைமில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யாராவது கூப்பிட்டா கூட எங்கள் அப்பாவுக்கு தான் அடிப்பாங்க. அவர் வந்து என்கிட்ட சொல்லி அது பெருசாக நம்ம ஃபோன் வாங்கி ஆகணும்னு வாங்கினேன் நான். அப்போ வந்து நான் நம்பரில் அவருக்கு மெசேஜ் அனுப்புகிறேன், சார் ஐ எம் திருச்சி சரவணகுமார் ஃப்ரம் திருச்சி, ஐ எம் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு தப்பாக இங்கிலீஷில் அனுப்பி, ஐ டூ மிமிக்ரி சார், ப்ளீஸ் கிவ் மீ சான்ஸ் ப்ளீஸ், ஒன் ஹெல்ப் மீ ப்ளீஸ் அப்படின்னு அனுப்பிட்டேன். ரிப்ளை வரல. ஃபோன் பண்ணால் எடுக்கல. என்ன பண்ணிட்டேன், அந்த டைமில் உங்களுக்கு தெரியல, ஒரே மெசேஜை 50 தடவை அனுப்ப முடியும். கிளிக் பண்ணிகிட்டே தான் போயிட்டே இருக்கும் 50 டைம்ஸ். ஸோ அப்போ நான் ஒரே மெசேஜ் என்ன பண்ணால் 50 தடவை அனுப்புகிறேன். டிங் 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 போயிட்டே இருக்குது. ஒருத்தன் எவ்வளோ காண்டாகும் ஒரு 50 மெசேஜை பார்க்கும்போது. தரதா இருந்தேன், ஆனால் இதுக்கப்புறம் தரக்கூடாது. 50 மெசேஜுக்கே எப்படி இருக்குமே, 200 மெசேஜ்னா ஐயோ. அப்போ 50 கால் எனக்கு வந்துருச்சு. வந்து எடுத்தோடனே ஒரு வார்த்தையோடு ஆரம்பிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணார். யாரா நீ, எதுக்குடா எவ்வளோ மெசேஜ் அனுப்புகிற, ஃபோன் ஹேங் ஆகிற அளவுக்கு யாரா அனுப்புறது, ஏன்டா அப்படி பண்ணுற, யாரா நீ, சார் இல்லை சார் இந்த மாதிரி சரவணம் இருந்துட்டு போ, எனக்கு என்ன, எதுக்கு இவ்வளோ மெசேஜ் அனுப்புகிற, இல்லை சார் இல்லை மெமிக்ரிலாம் பண்ணுவேன். என்ன மெமிக்ரி பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவேன் அப்படி ஷவுட் பண்ணுறாரு. ஏன்னா இருக்கும்ல, இயல்பு தானே. அப்புறம் நான் சொன்னேன், சார் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார், நான் மெமிக்ரிலாம் பண்ணுவேன் சார். என்ன பண்ணுவேன், என்ன வயசுலாம் பண்ணுவேன், என்ன பண்ணி அந்த மாதிரி ஜோனில் தான் பண்ணார். என்ன பண்ணிடுவேன் பண்ணு அப்படின்னும் போது நான் வந்து அப்போ தான் சரோஜா தேவி அம்மா வாய்ஸ் பண்ணி காட்டுறேன்.
அடுத்து வந்து அப்போ அந்த அந்த லெவல் கம்மியாகுது கொஞ்சம். ஓ ஓகே. வேறு நமிதா மாதிரி பண்ணுவேன். ஓ பண்ணு பண்ணுறேன், கம்மியாகுது. ஓ சரி. வேறு தேவியானி மாதிரி பண்ணுவேன். ஓ அப்படியா, ஓகே. வேறு பிரியாமணி. ஓகே 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 சரி ஓகே. ஒன்று பண்ணு, நாளைக்கு கிளம்பி ஷூட்டிங் வந்துரு அப்படின்ட்டார். ஓகே. ஏவிஎம் வந்துருன்ட்டார். கட் பண்ணால் குச்சிட்ருக்கேன் நான். இந்த எஸ்எம்எஸ் படத்தில் ஜீவா சார் மாதிரி உயிரே அந்த மாதிரி ஒரு ஃபீலில் லைக் அதுதான் சொல்கிறேன், கதவை உடச்சிடக்கூடாது. பட் எனக்கு நடந்தது உடஞ்சி நடக்கும்னு கிடையாது, நடக்காது. கதவை உடச்சும் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆமாம், கதவை உடச்சி அதில் போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அங்கே இருக்கிற மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஜாம்பவான்கள் மத்தியில் ஒரு சின்ன பையனாக அந்த டைமில் போய் ஒரு பயம் இல்லாமல் எனக்கே ஆச்சரியமாக இருக்குன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து எங்கள் வீட்டில் விடவே மாட்டாங்க. சென்னைக்கெலாம் ஒரு அன்ரிசர்வ் ட்ரெயினை புக் பண்ணி ஒரு இன்னும் ஞாபகம் இருக்கும், நியூஸ் பேப்பரை கீழே போட்டு கீழே படுத்துட்டு போன நாள்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஏவிஎம் சென்னையில் போய் இறங்கி வடபழனி எங்கேன்னு தெரியாமல் தேடி ரெஸ்ட் ரூம் கூட போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக பல்லு கூட விளக்காமல் அங்கே தான் போய் நின்னேன். ஸோ ஜேர்னியை பார்க்கும்போது பாருங்களேன், அங்கேருந்து ஒரு 16 இயர்ஸ் இன்னும் கதவை தட்டிகிட்டு இருக்கேன். ஓகே. பட் எனக்கு இந்த படம் அந்த கதவை தட்டுறதை தாண்டி எனக்கு யாராவது தட்டுவாங்க நம்புறேன். தேங்க்யூ உங்களோட டைமுக்கு. அண்ட் ரொம்ப ஹாப்பி, நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை வருஷமாக உங்களை வந்து பார்த்துட்ருக்கோம். ஒன் பிக் பிரேக் இப்போ நடந்திருக்கு. இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வரணும், இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள். நன்றி. ஒரே ஒரு விஷயந்தான், இப்போ நம்ம சினிமாவில் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன நான் ஒன்றும் பெருசாக சாதிச்சிடல, பட் ஸ்டில் நான் சொல்கிறது என்னென்னா இவ்வளோ வருஷம் எனக்கு எடுத்திருக்கு. சினிமாவில் ரொம்ப ரொம்ப பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். வந்தோடனே ஒரு வருஷத்தில் பெரிய ஆள் நான் நிறைய பேர் என்ன கேட்குறவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், லைக் ஒரு சில பேருக்கு உடனே நடக்கலாம் ஒரு மேஜிக். ஆனால் ஒரு சில பேருக்கு ஒரு தம்பி ராமையா சார் ஆகட்டும், ஒரு மொட்டை ராஜேந்தர் ஆகட்டும், அண்ணன் ஆகட்டும், அவங்களுக்குலாம் அவங்களோட 50+ தான் யாருன்னே. தம்பி ராமையா சார்லாம் உங்களுக்கு எப்போ தெரியும் சொல்லுங்கள்? தட் மீன் அவர் நல்ல ஒரு டைரக்டரு, நல்ல ரைட்டரு தெரியும். ஆனால் வடிவேல் சார் கூட வரும்போதெல்லாம் அவர் கூட ஒரு வாரம் தான் சொல்லுவாங்க தவிர அந்த பேர் அவர் தெரிஞ்சிருக்கு. ஆனால் கும்கின்னு ஒரு படம் வந்து தான் அவர் யாருன்றது தெரிஞ்சுது. ஸோ அதுக்கு டைம் ஆகும். ஸோ இங்கே பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சினிமா பொறுத்த வரைக்கும். டக்குன்னு வந்து நடந்துடாது. ஸோ அதனால் டெஃபினட்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா யூனிவர்ஸ் வந்து டெஃபினட்டாக அது கொடுக்கும். அதை நீங்கள் பிலீவ் பண்ணலாம். சொன்னேன் ஜஸ்ட் பி ஹாப்பி அண்ட் லிவ் த லைஃப் வித் பாசிட்டிவ் நோட். எவனையும் ஹர்ட் பண்ணாமல் ஜாலியாக உங்கள் ரூட்டை நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வண்டியை எடுத்து நீங்கள் பாட்டு உங்கள் ட்ராக் உங்களோட இலக்கு மதுரைக்கு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். Taste the Daily. 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த்சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் 27 முதல் திரையரங்குகளில்.